வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கேட்டுக்கிட்டு மோக்கரி விஎஸ்கே அண்ட் நான் உங்கள் மிஸ்டர் ஃபேஸ். ஒரு ஹித்ரி படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஆக்ஷன் படம். இந்த படம் யாராவது பார்க்கலனா கண்டிப்பாக அந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் வழியாவது மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக ஆக்ஷன் ஃபிலிம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த படத்தை இந்த படத்தை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 படம் இருக்குது. இந்த ஃப்ரான்ச்சைஸை எந்த ஒரு ஐடியாவே இல்லாமல் என்ன மாதிரி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கீழே மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸை நான் படம் பார்த்து முடிச்சிட்டேன். இந்த படம் எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சிருக்கு, என் மொத்த ஃப்ரான்ச்சைஸும் எனக்கு என்ன மாதிரி ஃபீலை கொடுத்து, எந்தெந்த படங்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிங்க, ரேங்க் பை ரேங்க் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னோட ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யாராவது உங்களுக்கு பர்சனலாக இல்லைப்பா எனக்கு இந்த படம் தான் முதல்ல பிடிக்குன்னா உங்கள் லிஸ்ட்டு என்ன, உங்களோட ஹிட் யூனிவர்ஸ்லேயே எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கிறத முடிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? முழுசாக ஆரம்பிக்கிறது மாதிரி சில நியூட்ரல் பாயிண்ட்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அந்த படத்தில் நியூட்ரல் பாயிண்ட்ஸுங்கிறது எப்படின்னா, இந்த படத்தில் என்ன இருக்கோ இல்லையோ இதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கும். ஏன் இந்த படத்தினால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்லதும் கிடையாது, எந்த ஒரு கெட்டதும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நியூட்ரல் பாயிண்ட்ஸ் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸ்க்கும் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைலஸ் கொலானு மட்டும்தான். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய விஷயம் தாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸை பில்ட் பண்ணி அதுவும் ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடமோட ஒரே டைரக்டரை வச்சு ட்ராவல் ஆகுதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா அதே போல் இந்த 3 படத்துக்கும் பார்த்திங்கன்னா நானி தான் ப்ரொடியூசரும் கூட. ஸோ சில படங்கள்லாம் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, சில படங்கள் பார்த்திங்கன்னா மெயினே அவர் தான் மெயின் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸை வழி நடத்துறதுல நானி அண்ட் டேரக்டர் சைலஸ் கொலானுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 3 படத்தையும் பக்காவாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது முந்தைய படங்களை ஃபாலோ பண்ணி தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்ல, நீங்கள் இது ஒரு தனி படமாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 3வது தேர்ட் பார்ட்லேருந்து ஆரம்பித்து என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 4வது தேர்ட் பார்ட் ஆரம்பித்து இப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ என்ன மாதிரியும் போகலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்களாமோ சரி, இல்லை நீங்கள் செகண்ட் பார்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மொத்த ஃப்ரான்ச்சைஸும் பார்க்கணுன்னு சொன்னாலும் இங்கே நீங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தாலும் இந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸை புரியும். ஏன்னா இந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸுமே எல்லாமே தனித்தனி எபிசோடாக தான் இருக்கும். தனித்தனி கேஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸை ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நீங்கள் அணுக வேணாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான இன்வெஸ்டிகேஷன் படம் தான், பட் அதை இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த கதைக்கு தேவையோ தேவையில்லையோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஹீரோயின் இருக்க தான் செய்வாங்க. ஹீரோயினை வச்சு நீங்கள் பெருசாக எந்த ஒரு ரோல் ப்ளே பண்ண மாட்டாங்க. ரொம்ப யூஸ்வலான ரோல் தான். சில படங்களில் ஜஸ்டிஃபையாக இருந்திருக்கும், சில படங்கள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் நான் சொல்கிறேன் எந்தெந்த படங்கள் எப்படி இந்த கேரக்டர்லாம் அமைஞ்சிருக்குங்கிறத. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் லிஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். 3வது இடத்துல பார்க்க போகிற படம் ஹிட் தி செகண்ட் கேஸ். நான் பார்த்த இந்த 3 படங்கள்லேயே இதுதான் ஐ திங்க் வீக்கஸ்டான ஒரு படம். கேரக்டராகவும் சரி கதையாகவும் சரி ரொம்ப பழக்கப்பட்ட ரொம்ப ஜெனரிக்கான ஒரு கதை. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டே இல்லைன்னா இல்லை இருக்குது, நிறையவே இருக்குது. பட் ரொம்ப ஜென்ரலாக இருந்துச்சு. நீங்கள் ராட்சசன் மாதிரி ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக நிறைய சைக்கோ த்ரில்லர்ஸ் படம் பார்த்தவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த படம் ஒரு 10ஓட 11 தான் தெரியும். ரொம்ப பெரிய வித்தியாசமாகவோ பெஸ்ட் ஆஃப் இந்த ஃப்ரான்ச்சைஸில் பெஸ்ட் மூவின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் அமையாது. ஒஸ்ட்டுன்னு சொல்லலை, கண்டிப்பாக அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் அமையும். ஸோ படத்தில் ஒர்க்கான விஷயம் பார்த்தீங்கன்னா படத்தோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலுங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். படத்தை முடிஞ்ச வரைக்கும் கிரிப்பிங்காக த்ரில்லிங்காக நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் அந்த ஹீரோ எப்படி அணுகிறாரு, அந்த ஒரு கேஸை எப்படி பார்க்குறான், அப்படிப்பட்ட ஹீரோவுக்கு அவனுக்கு எமோஷனலி ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவனோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருந்தாங்க. எடுத்துக்கிட்ட கேஸ் பார்த்திங்கன்னா எஸ் யூஷுவல் ஒரு சாதாரண ஒரு சைக்கோ கில்லரோட கேஸ் தான். பட் முடிஞ்ச வரைக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எந்த இடத்துல பெருசாக போர்லாம் அடிக்காது இந்த படம். பட் சில இடத்துல ஆஃப்கோர்ஸ் லேகுன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. மூவியான ஹிட்மான் படத்தோட நிறைய ரிசம்பிள்ஸ் இந்த படத்தில் இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் த கேரக்டர் இங்கே இருக்கும். அண்ட் நிறைய கிளிஃப் முடிச்ச விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. புதுசாக யாராவது இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சோலோ மூவியாக நீங்கள் பார்க்க முடிஞ்சாலும் கூட அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தூண்டத்தில் கிளப்பி விட்டுரும். அப்படி என்ன நடந்துச்சு ஹிட்மானில் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கும். அந்த கேரக்டர் வந்துட்டு போகிறதுங்கிறது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அங்கங்கே தாங்க வரும், ஒரு 2-3 சீனு தான் அந்த கேரக்டர் வரும். பட் வர எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட் பார்ட்டோடைய சில ரெசம்பிள்ஸை அவர் தெளிச்சிட்டு போகிற மாதிரியும், ஏன் இந்த கதைக்கு அவரால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அந்த கேரக்டர் என்னால் என்ன செய்ய முடியுங்கிறத பக்காவே ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. படத்தில் ஹீரோயினுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெருசாக ஒர்க்காலாம் ஆகிருக்காது. கண்டிப்பாக ஹீரோயின் நம்ம கிராஷ் பண்ணிட்டோமே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே கொடுத்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஹீரோயின் இல்லாமே இந்த படத்தை பக்காவாக நவுத்திட்டு போக முடியும். ஏன் நிறைய பார்த்தீங்கன்னா யூஸ்வலான டெம்ப்ளேட்டில் தான் இந்த படம் போய்கிட்டு இருக்கோம். இந்த இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த படத்தையும் உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தோட ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பெருசாக கன்வீனியண்ட்டாக இல்லை. பார்க்குறதுக்கு அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கிறத தவிர பட் இந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகிறோம் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டவுட் இருக்குது.
கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அவர் நடித்த எந்த ஒரு படத்தையும் நான் பெருசாக பார்த்தது கிடையாது. பட் இந்த கதைக்கு அவர் சூட் ஆகலையோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருக்க தான் செஞ்சுது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் இவர் கேரக்டர் வீக்காக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, அவரோட ரியல் பொட்டென்ஷியலுங்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சால் இன்னும் பெட்டரான கேஸ்டிங் போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கொடுத்துச்சு. அதே போல் இந்த படத்தோட வில்லனும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்பவே வீக்காக தாங்க இருக்கான். அவன் ஒரு ஒன் ஷாட் வில்லன் தாங்க. படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய சைக்கோ கில்லர் படம் பார்த்துருக்கீங்கன்னா, படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கண்டுபிடிச்சிருவீங்க யார் இந்த படத்தோட வில்லனுங்கிறத. பட் கொஞ்சம் இழுத்து சஸ்பென்ஸோடு நம்மளை சொல்லணும்னு அப்படின்னு அவங்க ரிவீல் பண்ண இடங்கிறது அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் ஆகிருக்காது. மேபி சில பேருக்கு ஒர்க் ஆகிருக்கலாம். பட் எனக்கு அது பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. ஓகே அப்படிங்கிற ஃபீல் மட்டும் தான் கொடுத்துச்சு. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா, அவன் ஒன் ஷாட் வில்லன் தான். அவன் வருவான், 10 நிமிஷம் பேசுவான், அங்கேயே அவனை போட்டு தள்ளிடுவாங்க. அப்புறம் எதுக்குடா அவனை கேஷ் பண்ணிங்க அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவனோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லைங்க. அந்த சீனுக்கு அந்த படத்துக்கு ஓகே ஜஸ்டிஃபை அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர, ஒரு ஃபுல் ஃப்ரெஷ்டாக கேரக்டராக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ப்ரீவியஸ் மூவியோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக 3 படங்கள்லேயே இதுதான் கொஞ்சம் வீக்கஸ்ட்டாக இருக்கும். பட் இன்வெஸ்டிகேஷன் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதையை வந்து கொஞ்சம் கிரிப்பிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அது ஒரு நமக்கு வந்து ஆவரேஜாக இருக்கும், இல்லை ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக தான் அந்த படம் அமையும். ஃபாலோ பண்ணி ஹீத் 3 த தேர்ட் கேஸ். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்து மேலே கண்டிப்பாக எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்க. ஒரு சர்ப்ரைஸான ஒரு படம் தான். ஏன்னா இந்த படத்தோட ட்ரெயிலெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வெறும் ஆக்ஷன்ஸ் வயலன்ஸை வச்சு படத்தை பூசி முழுங்கிடுவாங்க தான் நினச்சேன். பட் படம் போய் பார்க்க போனதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த படம் மாற்றிருச்சுன்னு சொல்லுவேன். கதைக்குள்ளே கரெக்டாக அந்த ஆக்ஷன்ஸு பக்காவாக வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அந்த வர எந்த ஆக்ஷன் சீனுமே வந்து பார்த்திங்கன்னா தனி எபிசோடெல்லாம் இருக்காது. கதையோட பிளெண்ட் பண்ணி நம்மளை கரெக்டாக செட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஏன் வர ஒவ்வொரு ஆக்ஷன் செட் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக கோரியோகிராஃப் பண்ணப்பட்டுச்சு. இந்த படம் நீங்கள் ஆக்ஷன் லவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பக்காவான படங்க, ஒரு சாட்டிஸ்ஃபைங் கொடுக்கும். அதே போல் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணுங்கிறத முடிவில் இந்த டீம் இருந்திருக்காங்க போல். ஏன்னா படத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நானி வந்துட்டார். என் நானியோட ப்ரீவியஸ் வேலைலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய ஹிட் அடித்த படங்கள் தான். என் நிறைய தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்குறனால இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விசிபிலிட்டி இருந்துச்சு. ஏன் இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர ஃப்ரான்ச்சைஸாக இருக்கட்டும் எல்லாமே பேன் இந்த லெவலில் ரிலீஸ் பண்ணணுங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க. ஏன் படத்தோட எல்லா செட் பீசஸும் பார்த்திங்கன்னா பேன் இந்தியா படத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுற மாதிரி தான் அந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஏன் இது ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா ஹிட் 4 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா கார்த்தி தான் அடுத்த ஹீரோ இந்த ஹிட் 4க்கு. ஸோ கண்டிப்பாக அந்த படமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கார்த்தி உள்ளே வரான்னா ஒரு நல்ல கண்டென்ட் பேஸ் படமாகவும் இருக்கும். இந்த படத்தில் மைனஸாக அமைஞ்சதுங்கிறது ஹீரோயின் மட்டும் தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கும் இந்த ஒரு கதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் தேவையே இல்லை, கண்டிப்பாக தேவையே இல்லை. சும்மா கேரக்டரை வச்சு கேஷ் பண்ணிட்டுமேனு அப்படின்னு யூஸ் பண்ண மாதிரி தான் இந்த படத்துலேயே அமைஞ்சிருக்கும். ஏன்னா படத்தில் ஹீரோயின் வர எந்த ஒரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களுக்கு வேலையே இல்லை. புத்திசாலித்தனமாக யோசிக்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் வந்து எந்த ஒரு பயனும் இல்லாமல் சும்மா தான் அந்த படத்தில் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கோம். அண்ட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் மற்ற சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் மொத்தமாக அந்த படம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படம் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்திங்கன்னா படத்தோட கதையிலையும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் உங்களை என்கேஜிங்காகவும் வச்சுக்கணும். படத்தை போர் அடிக்காமல் பக்காவே டெலிவரி பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை இன்னொன்று பார்க்கலன்னா இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக போய் படம் பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் கண்டிப்பாக நான் எந்த படத்தை சொல்லுவேன் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஹிட் 1 த ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் முதல் படம். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பக்காவாக அமைஞ்சிருக்கும். ஹீரோயின் கொண்டு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்டே ஹீரோயின் தாங்க. மற்ற படத்துலலாம் வந்து கேஷ் பண்ணிட்டுமேனு யூஸ் பண்ணியிருப்பாங்க. தேவையில்லையோ படத்தில் ஹீரோயின் இருக்கணும் அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த படத்தில் அப்படி இருக்காது. ஹீரோயினுக்கு கரெக்டான ஒரு கேரக்டர் கொடுத்து ஹீரோயினை வச்சு தான் அந்த படத்து மொத்த கான்ஃப்ளிக்ட்டுமே நவுத்திருப்பாங்க. ஹீரோயின் ஒன்றும் இல்லைங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3-4 சீனுக்குள்ளே இருப்பாங்க வச்சுங்களேன். அவங்க வர அந்த 3-4 சீனும் ஜஸ்டிஃபிகேஷனோடு இருக்கும். இந்த படத்தோட கதைக்கு ஆப்டாக அவங்க பொருந்தி இருப்பாங்க. படத்தோட ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்காவான நடிப்பு. ஏன்னா அவர் ஏதோ ஒரு ட்ராமாலே இருப்பார். எதையோ ஒரு விஷயத்த எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். பட் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிப்பட்ட மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிற பக்காவாகவே டெலிவரி பண்ணியிருப்பாங்க. இந்த 3 படங்கள்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன் இந்த படத்துக்குள்ளே தான் இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் ஒர்க் ஆகிருக்குங்க. ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிருக்கும். ஹீரோ தேடி போகிற அடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அது சுத்தலை விட்டுக்கிட்டே இருக்கும். சில இடங்களில் எமோஷ்னலி ஹீரோட மென்டலை பிரேக் பண்ணக்கூடிய
சில விஷயங்கள் நடந்தாலும் கூட அது வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா திரும்ப திரும்ப இதையே காமிக்கிறீங்க அந்த மாரி இல்லாம, அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அத ஃபாலோ பண்ணி கதைய நகர்த்துறதுக்கு அத சரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்துச்சு. நமக்கு நமக்கு நம்ம ஆஸ் ஆடியன்ஸ் நம்மளும் அது கியூரியாசிட்டியோட ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த கதை நல்லாவே உதவியாவே இருந்துச்சு. இந்த படத்தில பெருசா மைனஸ்லாம் கிடையாது. அப்படியே மைனஸ் இருந்தாலும் ஒரு வழக்கமான மைனஸ் தான் வச்சுக்கங்களேன். ஸோ அதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ கண்டிப்பா அந்த படம் வந்து பார்க்கறவங்க கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா Netflixல அவைலபிளா இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் என்கேஜிங்கா இந்த 3 படத்தில எனக்கு புடிச்சது பர்சனலி இந்த படம் தான். என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்லயும் நான் போட்டப்ப கூட, கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப வோட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா அந்த வகையில என்னோட டேஸ்ட்டும், உங்களோட டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒத்து போகுதுன்னு நெனைக்கிறேன். பட் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு 3 ஃப்ரான்ச்சைஸ்லயே ரொம்ப புடிச்ச படமா இருந்துச்சு. இந்த 3 ஃப்ரான்ச்சைஸோட காமன் திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் தாங்க. அந்த ஒரு எடுத்துக்கிட்ட அந்த கேஸ எப்படி புத்திசாலித்தனமா அத சால்வ் பண்றாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அந்த வகையில அந்த இன்வெஸ்டிகேஷன பக்காவா ஹேண்டில் பண்ணுதுன்னா, கண்டிப்பா இந்த மொத்த படத்திலேயே இந்த ஹீட் த ஃபர்ஸ்ட் கேஸ் தான். ஸோ படம் பார்க்க நினைக்கிறவங்க இந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸும் பாருங்க. இது ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸ்ங்க. நல்ல ஃப்ரான்ச்சைஸ். ஃபியூச்சரில் இது இன்னும் நல்லா இன்னும் பெருசாவே கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ், முக்கியமா இன்வெஸ்டிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு கடைசியா வந்த படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் குடுத்த மாரி தெரியல. இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். எடுத்த டாபிக்லாம் நல்லாவே இருக்கு. பட் ரொம்ப மேலோட்டமா இருந்த மாரி இருந்துச்சு. இந்த ஹிட் 1 அளவுக்கு டெப்த்துங்கிறது கண்டிப்பா மத்த படங்கள்ல இல்ல. ஸோ சில இடங்கள்ல இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட் இருந்தாலும், இன்னும் கிரிப்பிங்கான இன்வெஸ்டிகேஷனோ, இல்ல இன்ட்ரஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷனோ கண்டிப்பா தேவைப்படுது. இந்த படத்த அளவுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா மத்த 2 படங்களுங்கிறது அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இல்லையோ அப்படிங்கிற ஃபீல் குடுக்கும். பட் கண்டிப்பா நீங்க இந்த படத்த வந்து எங்கிருந்துலாம் ஆரம்பிக்கலாம். பட் கண்டிப்பா அந்த ஃப்ரான்ச்சைஸ் உங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்னு நினைக்கிறேன். பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த 3 படத்தையுமே பாருங்க. ஒரு நல்ல படம் தாங்க. நல்ல படம் தான். இந்த படத்த இத ஃபாலோ பண்ணி அடுத்து கார்த்தியோட பார்த்தீங்கன்னா, ஹிட் 4 த 4த் கேஸ். கண்டிப்பா அந்த படம் இத விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஃபியூச்சர்ல இந்த லிஸ்ட் தொடரலாம். உங்களுக்கு இந்த 3 படங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்க? முடிஞ்ச கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அப்புறம் என்ன? வரட்டா?